என் ரூமில், அதாவது இந்த கேபினில் வந்து என்னென்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னு என்னோட சஜஷன் சொல்கிறேன் பாருங்கள். 2 போர்ட்டு கொடுத்துருக்காங்க, இங்கே ஒன்று இங்கே ஒன்று சாக்கெட்டு கொடுத்துட்டாங்க. பட் ஃபோன் வந்து மேலே இருக்கவர் இங்கே வச்சுருவார். ஆனால் கீழே இருக்கவங்களால இந்த சைடு உங்களால் வைக்க முடியாது. ஏன்னா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒயர் வந்து அந்த அளவுக்குலாம் வராது. பார்த்தீங்களா, இங்கே வச்சிங்கன்னா தொங்குற ஸ்டைலில் தான் இருக்குமே ஃபோனு. இப்படி எவ்வளோ நேரம் தான் வைக்கிறது? ஸோ இங்கே வைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் கிளாஸில் வராங்க, பேசஞ்சர் அவ்வளோ அமௌண்ட் பே பண்ணிட்டு வராங்க. இங்கே ஒரு ஸ்டாண்டோ, இந்த இடத்துல ஃபோன் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு மாதிரி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது, இந்த ரீடிங் லேம்பு பார்த்தீங்கன்னா நம்ம அட்ஜஸ்டபிள் தான், ஓரளவுக்கு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணலாம். பட் நார்மலாக இந்த வளைஞ்சு ஒரு ரீடிங் லேம்ப் வரும் பார்த்தீங்களா, அது வச்சிங்கன்னா இன்னும் பெட்டர்னு நான் சொல்லுவேன். இது அந்த அளவுக்கு பெருசாக கம்ஃபர்டபுள் கிடையாதுங்க, அதான் நான் ஓப்பனாக சொல்கிறேன். இன்னொன்று, இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 பேர் உட்காந்து போகிற மாதிரி இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரொவைட் பண்ணுறது இந்த ஒரு ஈட்டிங் டேபிளும் இந்த ஒரு ஈட்டிங் டேபிளும் தாங்க. 4 பேர் இருக்கோம். அப்போ மீதி 2 பேர் எப்படி சாப்பிடுவாங்க? இதில் எப்படி எனக்கு வந்து 2 பேர் அட் அ டைமில் சாப்பிட முடியும் நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு இதில் பார்க்க எவ்வளோ பெருசாக தெரியுதுன்னு எனக்கு தெரில. அநியாயத்துக்கு சின்ன ஒரு பிளேட் தான் நீங்கள் வைக்க முடியும். அப்போ இங்கே இருக்க ஆள் வந்து என்ன பண்ணுவார், கையில் வச்சு சாப்பிட்ணுமா? அந்த மாதிரி ஒர்ஸ்டான நிலைமையில தான் இந்த ஃபஸ்ட் கிளாஸ் இருக்குங்க. ஏன்னா இது நான் பண்ணுற ஃபஸ்ட் கிளாஸ் ஜர்னி இவ்வளோ வந்து ஒர்ஸ்ட்டாக இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை.